பாஜக RSS எதிர்ப்புல உறுதியா நிக்கிறாங்களா திமுக நிக்குது இன்னும். அமித்ஷா வந்து இப்படி எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துட்டு போறாருன்னு திரு உதயநிதி கிட்ட கேள்வி கேக்குறாங்க, பதில் சொல்லாம கடந்துட்டு போறாரு. அதுக்கு அவருக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அது பதில் சொல்லலாம். இன்னும் என்ன திமுகவில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, உதயநிதி வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவ் இல்லாம இருக்காரு. ஏன்னா நீங்க இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற உதயநிதி அவர்களுக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறகு இருக்க உதயநிதி ஸ்டாலினுக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ். என்ன காரணமா இருக்கும்? காரணம் என்னன்றது தெரியல, டு பி ஆனஸ்ட் தெரியல. அது ரைடு அதெல்லாம் நிறைய காரணங்கள் சொல்றாங்க. இந்த ரத்தீஷ், ஆனா ரெண்டாவது ஒரு மருத்துவ ரீதியா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்றாங்க. பட் வாட்ஸ் எவர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு திமுகவோட மிகப்பெரிய முகம், அதுல மாற்று கருத்தே இல்ல. ஸ்டாலினுக்கு பிறகு மக்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இருக்கிறது. அவங்கள இதுக்கு முன்னாடி ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனா 2019, 2021, 2024 எஸ்பெஷலி 2024 ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சர் வந்து 2 தொகுதிக்கு ஒரு பொது கூட்டம் தான் போட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் ஒவ்வொரு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொதுக்கூட்டம்ன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் 2024 கேம்பெயின் பண்ணாரு. அவர் கேம்பெயின் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதை வந்து இன்னைக்கு அவர் வந்து கண்டினியூ பண்ணாம அல்லது பல இடத்துக்கு வந்து மாவட்டத்துக்கு போகாம இருக்கிறது வந்து மிகப்பெரிய சர்ப்ரைசிங் தான். அது திமுகவை இன்னும் வந்து பலவீனப்படுத்தும். அது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து அவர் எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய தேவை இருக்கு. ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ஒரு வாரமா வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. மாவட்ட செயலாளர் பாக்குறாரு, தொகுதி பொறுப்பாளர்களை நேத்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைன்ஸ். அதனால ஸ்டாலின் என்ன வேணாலும் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல கிரிட்டிசைஸ் பண்ணலாம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஒரு முதலமைச்சரா அவர் நிர்வாகத்துல யார் வேணாலும் எது வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனா ஒரு அரசியல்வாதியா திமுக தலைவரா அவரை விமர்சிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே இல்ல. அது அந்த ஆன்டி இன்கம்பன்சி மக்கள் எதை வச்சு போடுவாங்கன்னா அவங்க திமுக கட்சி பார்த்து போட மாட்டாங்க, ஆட்சியை பார்த்து தான் போவாங்க. ஆனா அதுல மைனஸா இருக்கா பிளஸ்ஸா இருக்கா? அதுல மைனஸா இருக்கதான் செய்யுது. அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஃபிளாஸ் இருக்கு. ஆனா திமுகவோட ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே,